நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகாலவேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இப்ப இன்னைக்கு கால வேளையிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கொரோனா நேரத்திலே தேவனை நாம் எந்த அளவுக்கு தேடினோம். தினமும் வீட்டில் குடும்ப ஜெபம் இருந்துச்சு. இந்த வருஷத்துல இவ்வளவு பைபிள் வாசின்னு சொல்லி 2020 ஒரு தீர்மானம் இருந்துச்சு. கொரோனா நேரத்தில் நிறைய குடும்பத்தில் வீட்டில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தேவனை அதிகமாக தேடினாங்க. செல்ஃபோன்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஃபோன்லாம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம வாழ்கிற காலம் 2026. இந்த 2026 என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நிறைய தீர்மானம் எடுத்திருப்போம். இப்போ 6வது மாதம். இந்த மாதத்திலே 1ஆம் தேதி நம்ம நிறைய தீர்மானம் எடுத்திருப்போம். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்வி கேட்டால் நிறைய சந்தேகம் வந்துடும். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஞானஸ்தானம் எடுக்கும்போது, நம்ம சர்ச்சுக்கு போய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணியிருப்போம். சில தீர்மானம் எடுத்திருப்போம். சில காரியங்களை விட்டு விலகி இருப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிச்சு, உண்மையா வாழ அர்ப்பணிச்சிருப்போம். கர்த்தருக்காக ஊழியம் கூட நம்ம பண்ணியிருப்போம். ஆனா இன்னைக்கு தேதியிலே நம்ம இருதயம் எப்படி இருக்கு? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு நிந்தை, ஒரு அவமானம், தேவையில்லாமல் யாராவது ஏதாவது பேசியிருப்பாங்க. இப்படி நிறைய சூழ்நிலை ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து விழுந்து போயிருந்தாங்க. ஒரு மனுஷன் எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போயிட்டான் அப்படின்னா, பிரதர் நான் நல்லா தான் கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன், நான் நல்லா தான் ஜெபம் பண்ணேன், ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை, இப்போ நான் கொஞ்ச நாளாக ஜெபம் பண்ணலை, இப்போ நான் தேவனை தேடலை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. ஆனால் இன்னைக்கு தேதியில நம்ம இருதயம் தேவனோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டால் அதில் நிறைய ஆன்சர் இருக்கு. இப்போ நான் என்னையே சொல்ல முடியும். 2015 முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக நான் அப்போ எப்படி பைபிள் வாசித்தேன், 2016 எப்படி பைபிள் வாசித்தேன், ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், இதெல்லாம் என் மனசாட்சி சொல்லும். பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ எல்லாமே தேவன் எழுதி வச்சுட்டு இருப்பார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. நியாய தீர்ப்பு நாளில் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன், தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினை. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நியாய தீர்ப்பு ஒரு நாள் நிறுத்துவார். இப்ப நம்ம வாழ்ற காலம் இந்த கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல நமக்கு என்ன கொடுத்திருக்காரு கிஃப்ட் அப்படின்னா, மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய ஒரு சுருக்கம் என்ன அப்படின்னா, நம்ம மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். ஒருவேளை நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு மறுபடியும் மனம் திரும்பி தேவன் பக்கம் வரணும். அதை தேவன் விரும்புறாரு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அதை நம்ம எக்ஸாம்பிள் நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என் கணவர் எவ்வளோ அன்பா இருப்பாங்க அப்படிம்பாங்க. இப்போ
எங்க பிரதர் வீட்டில் அன்பு இருக்கு, ஒரே சண்டை தான் இருக்கு, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம் அப்படிம்பாங்க. அப்போ ஆதியில் உள்ள அன்பு இல்லை அப்படிம்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு அன்பு இருந்துச்சு, அந்த அன்பு இப்போ பார்க்க முடியல பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் சில வீட்டில் பார்த்தா எப்போதுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. 50 வயசாயிருக்கும், 60 வயசாயிருக்கும், 70 வயசாயிருக்கும், ஒரே மாதிரி இருப்பாங்க. என் மனைவி, என் கணவர் உரிமையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. சில குடும்பத்தில் அப்படி இருப்பாங்க. சில குடும்பத்திலே வீட்டுக்குள்ள போனாலே ஒரே சண்டை. வீட்டுக்குள்ள பார்த்தா மாத்தி 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 பேசிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா அன்பே இருக்காது. வீணான வார்த்தைகள், கசப்பு, ஆக மொத்தம் அன்பு இருக்காது. இந்த கடைசி காலம் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம், அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம், வசனத்தினுடைய அர்த்தம்லாம் நமக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட நாள்ல நிறைய தீர்மானம் எடுத்து தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு சொல்லி அர்ப்பணித்த சில குடும்பங்கள் இன்னைக்கு அதே போல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தால் நமக்கே தெரியும். யாரும் சொல்ல வேண்டாம். ஒரு காலத்துல பிரதர் நான் நல்ல பைபிள் வாசிப்பேன் பிரதர், காலையிலே பைபிள் வாசித்துருவேன் பிரதர், நான் நைட்டு பைபிள் வாசித்துருவேன் பிரதர், பகல நான் ஃப்ரீயா இருக்கும்போது நான் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவேன். சரி, ஒரு காலத்துல செல்போன் கையில் இல்லாத காலத்துல, இப்ப செல்போன் கையில வந்துட்டு, அதனால காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே செல்போன் கையில் எடுத்து பார்க்குறேன், ஒரு மெசேஜ் வருது, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல, வேலை செஞ்சுட்டே அந்த மெசேஜ் அப்படியே கேட்குறேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல, தேவனை துதிக்கல, கேட்டால் நேரம் இல்லை. ஆக மொத்தம் காலையில் தேவனை கையில் பைபிள் எடுத்து வாசித்து நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அப்படி தேடலை. அப்போ சில குடும்பம் எப்படி கர்த்தரை விட்டு தள்ளி போகிறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் காலையில் சீக்கிரமா அலாரம் வச்சு எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணவங்க இன்னைக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. கேட்டா குடும்ப பாரம், குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லை, சரீரத்தில் பலவீனம், இப்படி நிறைய ஒரு பெரிய லிஸ்டே வந்துடும். நிறைய குடும்பத்துல நிறைய லிஸ்ட் தான் சொல்லுவாங்க. நிம்மதியே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்துல வந்து, அப்பா இன்னைக்கு காலை வேளையில என் குடும்பம் இப்படி இருக்குப்பா, இவ்வளோ பாரம் இருக்குப்பா, இவ்வளோ வேதனை இருக்குப்பா, இவ்வளோ கஷ்டம் இருக்குப்பா, இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குப்பா, கணவர் இப்படி இருக்காரு, என் பிள்ளை எப்படி இருக்கு, என்னால் தாங்க முடியலப்பா, ஆனாலும் நான் உங்கள் பாதப்பிள்ளைந்து உட்காந்துருக்கேன்ப்பா, என்னை மறுபடியும் ஆசிரியங்கப்பா, நான் மறுபடியும் உங்கள் பாதப்பிள்ளைந்து உட்காந்துட்டேன்ப்பா, என்னை ஆசிரியங்கப்பா, என் குடும்பத்தை ஆசிரியங்கப்பா. தேவன் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. அப்ப சில வேளையில கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தா 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் ஆகி போயிடும். எனக்கு சில ஜெபகுரி வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் வீட்டில் பைபிளே வாசிக்க முடியல, வீட்டில் ரொம்ப பிரச்சனை எனக்கும் என் கணவருக்கு அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள பைபிள் வாசிக்க முடியல. இப்படி நிறைய நம்ம சொல்ல முடியும். நம்ம காலையில் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் இருதயம் தேவனோடு கனெக்டிங்கில் இருக்கா? நல்லா அழகாக ஃப்ரீயாக பைபிள் வாசிக்க முடியுதா? ஜெபிக்க முடியுதா? இருதயத்தில் யாருக்குள்ளேயா யார் மேலேயோ கசப்பு இருக்கா, வெறுப்பு இருக்கா, எரிச்சல் இருக்கா இருதயத்துக்குள்ள? ஏன்னா சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் இருதயத்துக்குள்ள பார்த்தா கசப்பு வந்துடும், வெறுப்பு வந்துடும், பழைய அந்த ஜென்ம சுபாவம் வந்துடும், அந்த மூர்க்கம், அந்த வெறி, அந்த கோபம், அதெல்லாம் மறுபடியும் உள்ள வந்துடுது. என்னன்னு கேட்டால் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. இன்னைக்குள்ள செய்தியினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் மறுபடியும் பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், அந்த மாம்ச கிரியைகள் எல்லாம் உள்ள என்டர் ஆகுது. ஐயா நான் நல்ல தேவனை தேடினேன், அப்ப நான் ஆவியில இருந்தேன், இன்னைக்கு நான் கொஞ்சம் தேவனை தேடலை, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், நான் மாம்சத்துல இருக்கேன், என்னால முடியல, என்னால ஜெபிக்க முடியல, கையில பைபிள் கூட எடுத்து வாசிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டாய். ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்ன நாவுகள் இன்னைக்கு உலகத்துக்குள்ள போயிட்டு, கதை பேச போயிட்டு,
நிறைய காரியத்தை நம்ம சொல்ல முடியும். ஒரு காலத்துல என்னோட சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தையா இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட சிந்தை உலக சிந்தனையா இருக்கு. என்னோட இருதயத்தினுடைய நினைவு கூட நான் பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த நினைவுல கூட அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தா மாசம் இஎம்ஐ, கடன், குடும்பம், பிள்ளைகள், வீட்டுல கணவர், ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆக மொத்தம் இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படியாவது இந்த பிரச்சனை சரியானா போதும், ஆக மொத்தம் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சில குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பெரிய போஸ்ட், நல்ல ஒரு பெரிய வேலைக்கு போயிடுவாங்க. வேலை இல்லாம இருந்த காலத்திலே உபவாசத்தோடு தேவனை தேடி இருப்பாங்க. நல்ல அழகா பக்கத்துல சர்ச்சில் பாஸ்டிங் போட்டு நல்ல தேவனை தேடி இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா கேட்டா நேரமே இல்லை பிரதர், காலையிலே வேலைக்கு போறது பிரதர், தேவன் கொடுத்த வேலைக்கு நான் உண்மையா இருக்கேன் பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா தேவனை தேடினாங்களா? அதுதானே நமக்கு முக்கியம். சும்மா இருக்கும்போது தான் எல்லாரும் தேடிடுவாங்களே. நம்ம பிஸியா இருக்கும்போது அதே மாதிரி தேவனை தேடுறோமா? அப்ப பாஸ்டிங் போட்டு அப்படின்னா அப்படி கிடையாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்போதுமே தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து அப்படின்னா, சில வேளையிலே பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு விக்கிரமான காரியமா இருக்கலாம், இல்ல மற்ற அசுத்தமான பாவமா இருக்கலாம், விபச்சார பாவமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல விழுந்திருப்பாங்க. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. அப்போ தேவன் பக்கம் ஒரு மனுஷன் மனம் திரும்பணும் அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தால் மட்டும்தான் கர்த்தர் பக்கம் உண்மையிலே மனம் திரும்ப முடியும். ஏன் சில குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கிறது கிடையாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம், விபச்சாரரே விபச்சாரிகளே என்று கூப்பிடுகிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க மிஸ்டேக் இருக்கு? கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலக சிநேகம். உலக சிநேகம் இருந்துச்சு அப்படின்னா விபச்சாரரே விபச்சாரிகளே. அப்போ பைபிள் பிரகாரம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நிதானிக்க முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடிக்கடி விழுந்து போன நிலைமை, அடிக்கடி ஏன் நான் விழுந்து போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆதியில் உள்ள அந்த அன்பு இல்லை. நீ ஆதியில் கொண்டு அந்த அன்பை விட்டாய் அப்படிங்கிற, விட்டுட்டே அப்படிங்கிற, அன்பை விட்டுட்டப்பா. ஒரு முழு பைபிளை ஃபுல்லா நம்ம வாசித்து பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை, புதிய ஏற்பாட்டுல 2 கற்பனை, அதை சுருக்கி அன்புல முடிச்சிட்டாரு. முதலாவது தேவன்ட்ட அன்பு கூறு, உன்னை போல பிறனை நேசி. அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு எது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அன்பு கூற கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு காரியத்துல கட்டப்பட்ட நிலைமை. சில நேரத்துல வைராக்கியத்துல இருப்பாங்க, வெறுப்புல இருப்பாங்க, கோபத்துல இருப்பாங்க, எரிச்சல்ல இருப்பாங்க. நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஒரு gift கொடுத்தாரு. அந்த gift என்ன தெரியுமா? மன்னிக்கிற ஒரு அதிகாரம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். சீசர்கள் அப்படின்னாலே மன்னிக்கணும். இன்னைக்கு மன்னிக்கிற இருதயம் நிறைய குடும்பத்துல இல்ல. குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க தப்பா இருப்பாங்க, மன்னிக்கிற ஒரு இருதயம் இல்லை, மன்னிக்க முடியல. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. ஏன்னா இருதயம் ஃபுல்லா கசப்பா இருக்கும். இந்த கசப்பு எத்தனை வருஷம் அப்படின்னா 15 வருஷமா கசப்பா இருக்கு. ஒரு வீட்டுல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவன் மனைவி ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள சண்டை போட்டாங்க. ஒரு 18 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்கு.
அந்த குடும்பத்தில் ஒரு தாயார் எனக்கு ஜெபிக்க வந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது, என் கணவர் 15 வருஷமா என்கிட்ட பேசாமல் இருக்கார். ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், 4 பேர் இருக்கிறோம். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, வாலிப பிள்ளைகள். ஆனால் என் கணவர் இன்னும் பேசலை. கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடி சண்டை போட்டது. எதுக்கோ ஒரு காரியத்தில் பேசும்போது சண்டை போட்டோம். ஆனால் இப்போ என் வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லை. இன்னொரு குடும்பத்தில் 34 வயசு ஒரு சகோதரி, திருமணம் முடியல. அந்த சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில மாதங்கள் தான் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா பேசி நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா அவங்க 2 பேரும் பேசி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நான் ஏன் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே அன்பு இல்லை. இன்னைக்கு சில வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்பு இல்லை. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பா இருக்கணும். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஒரு முழு பைபிள் ஃபுல்லாக வாசித்து பார்க்கும்போது, அன்பு கூறும்போது நம்ம கற்பனையை கை கொள்கிறோம், சீசராக இருக்கிறோம். நம்ம பிசாசை துரத்தணும் அப்படின்னா அன்பு கூறணும். அவருடைய கற்பனையை கை கொள்ளும்போது தான் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை ஆரம்பிக்கு? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல? ஏன் விழுந்து போறீங்க? ஏன் விழுந்து போகிறோம்? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, நான் நல்லா தான் பைபிள் வாசித்தேன், நல்லா தான் ஜெபம் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி இருக்க முடியல பிரதர் அப்படிம்பாங்க. ஒரு செல்ஃபோன் அடிமையாக இருக்கலாம், இல்லை ஒரு பாவ அடிமையாக இருக்கலாம், இல்லை ஒரு விக்கிர வழிபாடாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத சில இடத்துக்கு போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு நபர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடிக்கு தடுத்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்தினால ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடிக்கு போராட்டம் இருக்கும். இப்போ இந்த கடைசி காலத்தில் செல்ஃபோன் பல மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் கையில் டைரி எடுத்து நல்லா அழகாக எழுதிட்டு இருப்பாங்க. ஒன்று கவிதை எழுதுவாங்க, இல்லை ஒரு பாட்டு எழுதுவாங்க, இல்லை வசனத்தை மனப்பாடமாக எழுதுவாங்க. அப்படி நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதே குறையுது, முழங்கால் நின்று ஜெபிக்கிற குறையுது, தேவனை தேடுறது குறையுது. இதுக்கு பின்னாடி என்ன காரியம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, நீ ஆதியில் கொண்டு இந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்ட்டார். ஒருவேளை அந்த செய்தி கேட்கும்போது, ஆமாம் பிரதர், எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தோம், இப்போ நாங்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம். இந்த செய்தி உண்மையிலே எங்களுக்கு இருக்குது, பிரயோஜனம் இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை யோசித்தால், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படிங்கிறது. நீ எந்த நிலைமையில விழுந்து போயிட்ட கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படிங்கிறது. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. சில நேரத்தில் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது பலவிதமான பாவங்கள் தான் அதிகமாக இருக்கு. நெருங்கி நிற்கிற பாவம், எசபேல், அசுத்தம், அருவருப்பு, தீட்டு, மோக இச்சை, பாவ அடிமையில விழுந்து கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சோதனைக்காரன் உள்ள வரும்போது சில ஜனங்கள் விழுந்து போயிருந்தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா, மேற்கொள்ளணும் அப்படின்னா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் வேணும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பி தாழ்த்தும் போதுதான் சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புவார். நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டா மட்டும்தான் நம்ம இயேசுவை நோக்கி தொடர முடியும் வாழ்க்கைய. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் தரிசனத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நிறைய குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு காலத்தில் சர்ச்சில் போய் ஆசையாக சர்ச்சில் என்னோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சில் நிறைய வேலை பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அப்படி வேலை பார்க்க முடியல. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தில் தள்ளி வந்தாச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்போ இல்லை. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
ஒரு காலத்துல தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே போல மறுபடியும் செய்வாயாக. சர்ச்சில் போய் கிளீன் பண்ணீங்களா, மறுபடியும் சர்ச்சுக்கு புறப்பட்டு போங்க. அதே நேரத்தில் போய் மறுபடியும் கிளீன் பண்ணுங்க. சர்ச்சில் சேர் எடுத்து போட்டிங்களா, மறுபடியும் சீக்கிரமா போய் சேர் எடுத்து போடுங்க. சர்ச்சில் போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா, மறுபடியும் சர்ச்சில் போய் உட்கார்ந்துருங்க. சர்ச்சில் போய் 1 மணி நேரம் தனி ஜெபம் பண்ணீங்களா, மறுபடியும் சர்ச்சில் போய் தனி ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் இதுக்கு முன்னாடி செஞ்சீங்களோ மறுபடியும் அதை செய்யுங்க அப்படிங்கிறது. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இதுக்கு முன்னாடி நீ எப்படி வாழ்ந்தியோ அதே போல மறுபடியும் ஆயத்தமாகு, அதே போல மறுபடியும் செய் அப்படிங்கிறது. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, ஒருவேளை மனம் திரும்ப பட்சத்திலே இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன், என்னை யாரு கேட்க போறா, நான் இனிமேல் அப்படியே தான் வாழ்வேன், நான் இனிமேல் மனம் திரும்ப மாட்டேன், நான் இனிமேல் அப்படியே தான் வாழ்வேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போய் இதயத்துக்குள்ள தீர்மானம் எடுத்து கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தால் கர்த்தர் சொல்கிறார், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து வருவேங்காரு. நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, நீ மனம் திரும்பாத பட்சத்தில், மனம் திரும்பாம வாழ்றிய அந்த நேரத்தில், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனம் திரும்பல அப்படின்னா கர்த்தருடைய கோபத்துக்குள்ள ஆளாயிருவாங்க. மனம் திரும்பணும். ஒரு முழு பைபிள் ஃபுல்லாக வாசித்து பார்த்ததில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். நம்ம கையில் பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம யோசித்து மனம் திரும்பும்போது கர்த்தர் நமக்கு ஜீவனை தருகிறார், தீர்காயுசு தருகிறார், சுகம் தருகிறார், ஆரோக்கியம் தருகிறார், பலன் தருகிறார், எல்லாமே தருவார். ஆனால் நான் கர்த்தருடைய சமூகத்திலே மறுபடியும் அதே போல் உட்கார்ந்து அதே போல் நான் மறுபடியும் தேவனை தேடினால் கண்டிப்பாக எல்லா கிஃப்ட் கொடுப்பார். இதுதான் பைபிள் ஃபார்முலா. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போகக்கூடாது. கொரோனா நேரத்தில் எப்படி ஜெபம் பண்ணீங்களோ மறுபடியும் அதே மாதிரி ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் என்னெல்லாம் நடக்கு இதெல்லாம் உங்கள் சிந்தனைக்கு வருதா? நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்களா? நியூஸ் பேப்பர் பார்க்குறது மாத்திரமல்ல, இன்னும் பல காரியங்கள் பார்க்குறீங்களா? இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பத்தை மறுபடியும் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. எல்லாரும் நினைப்பாங்க ரொம்ப கஷ்டம் 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 நினைப்பாங்க. கிடையாது, ரொம்ப ஈஸி. எப்படி தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா, ஐயா நான் மனம் திரும்புறேயா, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா போயிட்டேன்ப்பா, அறிவில்லாம போயிட்டேன்ப்பா, ஞானம் இல்லாம வாழ்ந்துட்டேன்ப்பா, இஷ்டம் போல அலைஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, ரொம்ப மாசம் ஆச்சுப்பா, ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்கு கிருபையாக ஜீவனை கட்டளையிடுவார். அதை விட்டுட்டு நான் ஏன் மனம் திரும்பணும், நான் அப்படியே இருக்கிறேனே, நான் அப்படியே வாழ்றேனே அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல கடின இதயத்தோடு இருப்பாங்க. கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினாதான் ஆசீர்வாதம், சமாதானம், விடுதலை எல்லாமே அப்பந்தான் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ள ஆவியானவர் பேசுவார். எந்த நிலைமையில விழுந்தாய் என்ற காரியங்கள் கர்த்தர் உங்க கூட பேசியிருப்பார். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டைரியில அழகா அன்னன்னைக்கு வசனத்தை தேவன் தருவாரு, அது ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தா அந்த பழக்கம் இருக்காது. ஏன்னா இப்ப செல்போன் வந்துட்டு, அதனால இப்ப எழுதுற பழக்கம் இருக்காது. அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ மறுபடியும் எழுது. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக சுவிசேஷம் அறிவிப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களா, மறுபடியும் அதே காரியத்தை மறுபடியும் பண்ணுங்க. ஏன்னா அபிஷேகத்தை கேட்டு வாங்கியிருக்கீங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகம் விலையேற பெற்றது. அதை நம்ம என்ன செய்யணும்? எந்த காரியத்துக்காக நம்ம அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி கேட்டோமோ மறுபடியும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து என்னை புதுப்பீங்கப்பா, பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எனக்குள்ள செயல்படணும்ப்பா. தேவதூதன் விழுந்து போயிட்டான், விழுந்து போன தேவதூதன் எழுதப்பட்டிருக்கு.
நம்ம அந்த பூமியில இருக்கும்போது கிருபையின் காலத்துல மனம் திரும்பி பரலோகத்துக்கு போய் சேரணும். நம்ம விழுந்து போயிடக்கூடாது. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காரு. அதான் நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். நமக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா லூசிபருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவன் விழுந்து போன தூதன், அவன் சபிக்கப்பட்டவன். அதனால நமக்கு கிடைச்ச கிஃப்ட் வேற. நமக்கு மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்காரு. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் நம்மளை உயிரோட வச்சிருக்காரு. சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணுமா? ஸ்தோத்திர பலி செலுத்தினோடு என்னை மகிமைப்படுத்துகிறான். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திர செலுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க, அப்பாவோட பேசுங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது புத்திர சுவார்த்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு. கலாத்தியர் 4:6 அழகா எழுதப்பட்டிருக்கு. 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாருடைய ஆவியை நமக்கு தந்திருக்காரு. யோவான் 16:8 பரிசுத்த ஆவியார் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உங்க கூட கண்டித்து உணர்த்தி பேசிட்டு இருக்கிறார். அதுக்கு நம்ம மனம் திரும்பினால் போதும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க ஜீவனுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்கப்பா. இந்த புதிய நாளுக்கு ஆனந்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு ஸ்லாக்கியங்கள் தந்திருக்கிறீங்கப்பா. மறுபடியுமாக நீ ஆதியில் கொண்டு இந்த அன்பை விட்டாய் என்று சொல்லிட்டு நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய் என்று சொன்னீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையில் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கும் மன்னிச்சிருங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. கற்பதினியா ஜீவினம் கற்று மனமிறங்கி ஆசீர்வதிங்க. இன்னைக்கு உள்ள தேவைகளை கற்று சந்திங்க. படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள தேவைகளை சந்திங்க. கடன் எல்லா உபத்திரத்தில் கத்தர் மாட்டித்தாங்க. பலவீனத்தோடு எந்த வியாதியில் ஜெபிக்கிறவங்க கத்தர் சுகமாக்கித்தாங்க. வெளியில புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமா தேவதூதனை பாட்டுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெபாபிஷேகம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, பரிசுத்தால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் நிரப்புங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் புதுப்பிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். ஜெபத்திலே அப்பா வேத வாசிப்பிலே தரித்திரனுக்கு அதை கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் கத்தருக்கா ஊழியம் செய்யறாங்களோ மறுபடியுமா புறப்படணும், கதை கிருபை செய்யுங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதனை பாட்டுங்க. வெளியில புறப்படுறாங்க, சகல காரியத்தில் கத்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியும் ஜீவஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. வேற வேற தேசத்துல இருக்கங்க, எல்லா தேசத்துலையுமே சமாதானத்தை தாங்க. கத்தருடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இந்த நாளில் கத்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்காக மட்டுமே இருக்கணும். பிதாவுக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தர் கிருபை சாங்க. தேவ சித்தத்துக்குள்ளே நாங்கள் இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் நாமமே விடட்டும். உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். இன்னைக்கு உள்ள எல்லா தேவையில கத்தை சந்தித்து பரிபூர்ணமாக ஆசுவீங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த பண்ணிடும். துதிகான மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல கருத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என் பேர் ரவிராஜ். தேவனர்லி அப்ப மினிஸ்டராக ஜெபியுங்கள். ஜெபிக்க வேண்டி விரும்பினால் 944-250-4351 என்ற நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.